அப்போ அவங்க வந்து ஓகே நம்ம அங்கே டேரக்டராக இருக்கும் போது அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு ஏதோ ஒரு இடத்துல முன்னேறி போயிட மாட்டோமா, அவங்களையுமே அந்த இடத்துல உள்ள தள்ளப்படுறோம் கேட்குறாருன்னா. அப்படி அவங்க தொழில் ரீதியாக அவங்க வாய்ப்புக்காக நீங்கள் போகலை, தொழில் ரீதியாக ஒரு வேலை செய்யும் போது அதுக்கு ஏன் அப்படி ஒரு விமர்சனத்தை நீங்கள் வச்சு அவங்களை கார்னர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இப்படிலாம் போட்டு ஆடலாமா, இப்படிலாம் போட்டு நீங்கள் பண்ணலாமா சார்? அதை வந்து பார்த்து ரசிக்கிறதுமே மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் தான், அதை வந்து விமர்சனம் பண்ணுறதுமே ஆண்களாக தான் சார் இருக்காங்க என்னை பொறுத்தவரை. ஃபெமினிசம்ன்ற வேர்டே ரொம்ப ஒரு மாதிரி கொச்சையாக பார்க்க ஆரம்பிச்சாச்சு சார். நீங்கள் ஒரு பேசிக் ரைட்ஸை பேச ஆரம்பிச்சிங்கன்னா கூட நீ வந்து டாக்ஸிக் ஃபெமினிசம் பேசுகிற அப்படின்றது தான். ஃபெமினிசம் வந்து இது பெண்கள் சார்ந்த மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு மேல் இருக்காங்க அப்படின்னா ஒரு மேல்குள்ளே கூட ஒரு ஆண்குள்ளே கூட ஒரு பெண்மை இருக்குன்னு தடவை சொன்னதுமே ஒரு ஃபெமினிசம் தான். ஏன் ஒரு ஆண் அழுகக்கூடாது, பெண் மட்டும் வெளியே அழுகலாம், ஒரு ஆண் ஏன் அழுகக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டதுமே ஒரு ஃபெமினிசம் தான். ஒரு இடத்துல வந்து ஏன் ஆண் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு ஏன் அந்த கஷ்டம், ஈக்குவலாக ஃபினான்ஸை ஷேர் பண்ணுங்க, ஆண் நீ வேலைக்கு போ நானும் வேலைக்கு போகிறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறோமா, வேலையை சரிசமமாக பகிர்ந்துக்கலாம், குக்கிங் வந்து பெண்களுக்கானது கிடையாது, அது வந்து ஒரு லைஃப் ஸ்கில் அப்படின்னு பேசுனது வந்து ஒரு ஃபெமினிசம் தான். ஸோ நம்ம அதை தப்பாக பார்த்து அதில் ஃபெமினிஸ்ட்னு சொல்கிறவங்கள வந்து நீ வந்து அதை ஒரு ட்ரெண்டிங்காக பேசுகிற அப்படி நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணிட முடியாது.